அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் ஈவினிங் பிள்ளைகள். ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இனி வார பிள்ளைகள் ஜாயின் ஆகி கொள்ளட்டும். 2026 A-level எக்ஸாம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் உண்டாகத்தான் இன்றைக்கு நம்ம போட்டிருக்கோம். இது என்ன விஷயம் என்ற பிள்ளைகள், உங்களுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு இருக்கிறது வெறுமனே எத்தனை நாள் இருக்குது? உங்களுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு இருக்கிறது வெறுமனே ஒரு 10-11 நாட்களுக்குள்ளே தான். ஆனால் நீங்கள் நினச்சி கொள்ளணும் இன்னும் 5 நாள் தான் இருக்குது எனக்கு எக்ஸாமுக்கு அப்படின்னு நினைக்கணும். சரியா? ஓகே, உங்களுக்கான எக்ஸாம் பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கு. இனி நீங்கள் போகிறதும் எக்ஸாம் எழுதுறது தான் இனி உங்களோட வேலை. இனி உங்களுக்கு ரிவிஷன் செய்கிறதுக்கோ அல்லது மற்ற வேலைகள் பார்க்குறதுக்கோ இனி உங்களுக்கு காலம் இல்லை பிள்ளைகள். இனி உங்களுக்கு காலம் இல்லை. 2 வருஷம் படித்ததை வச்சு நீங்கள் எக்ஸாம் செஞ்சுட்டு வரணும். இனி உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ படிக்கலையே, சிலபஸ் முடிக்கலை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதெல்லாம் உங்களோட தலைக்கு போட வேணாம். எதை படித்து ரெடியாக வச்சுருக்கீங்களோ அதை கொண்டு நல்லபடியாக நல்ல பெஸ்ட்டாக உங்களோட எக்ஸாமை நீங்கள் எழுதி முடிச்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட் பிள்ளைகள். நல்லபடியாக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கிளாஸஸில் நம்ம சந்திச்சு இருப்போம், அதில் சந்தேகம் இல்லை. ஸோ எல்லாருமே எங்களோட பிள்ளைகள் தான். எல்லாருமே நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு படித்ததுக்கு நீங்கள் நல்லா பெஸ்ட்டை கொடுத்து உங்களோட எக்ஸாமை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான பிரதிபலன் நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சரியா? ஓகேம்மா, ஓகே, இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் டீச்சர் துவா செஞ்சு கொள்ளுவேன். எங்களோட பிள்ளைகள்லவா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. எல்லாருமே எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி தான் படித்து ஒரு நிலைக்கு வார. அப்போ அந்த கஷ்டத்தை நீங்கள் எல்லாருமே பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் பட்டிருப்போம். ஸோ எல்லாருமே நல்லபடியாக படித்து யூனிவர்சிட்டிக்கோ காலேஜுக்கோ எங்கேயோ ஒரு இடத்த நம்ம போய் கரை சேரணும். அதுக்காக வேண்டி தான் நீங்களும் உங்களோட பேரண்ட்ஸாக்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ மற்ற விடயங்களை கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும் போது நான் சொல்கிறேன், யாரும் ஒன்றும் நினச்சி கொள்ள வேணாம். மற்ற விடயங்கள் எல்லாத்தையுமே இப்போ இருக்கிற கொஞ்ச நாளைக்கும் விட்டு தள்ளிட்டு பிள்ளைகள் இனி நீங்கள் உங்களோட ஸ்டடி, அதாவது எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கு. 3 பாடத்தையும் பெஸ்ட்டை கொடுத்து படிங்க, நல்லபடியாக செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே டீச்சர், நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது தான், என்னால் இயலுமான அளவு ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். மெசேஜ் போட்டிருப்பீங்க, நானுமே உங்களுக்கு ஓகேன்னு போட்டிருப்பேன். பட் உங்களுக்கு இன்னுமே கிடைக்காத விடயங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு ரிப்பீட் மெசேஜ் போட்டுக்கொண்டே இருங்க. ஏன்னாடா செட்டில் மெசேஜ் வந்து கொண்டே இருக்கிறதால உங்களோட செட் பின்னாடி போகும். ஸோ அதனால் அந்த நீங்கள் கேட்ட விடயத்துக்கு சம்டைம் என்னால் அந்த ரெஸ்பான்ஸ் ஒன்று தந்து கொள்ள இயலாமல் போயிருக்கும். ஆனால் அதுகளெல்லாம் நீங்கள் எனக்கு ரிப்பீட் கேட்டுக்கொண்டே இருந்தால் தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். நான் பார்க்குற நேரம் உங்களுக்கு உடனே அனுப்பி விடுவேன். சரியா? என்னடா மிஸ் கேட்டு இன்னுமே எனக்கு அனுப்பலையே அப்படி என்று நீங்கள் யாரும் ஒன்றும் நினைக்க வேணாம், நினச்சி கொண்டு இருக்க வேணாம். இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நீங்கள் எனக்கு ரிப்பீட் கேட்டால் தான் எனக்கு அதை உங்களுக்கு சென்ட் பண்ணி கொள்ளையிலுமா இருக்கும். சரியா? ஓகே, எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஓகே, நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஏன் உங்களுக்கு பிள்ளைகள் இன்றைக்கு எம்சிக்யூவை போட்டு அப்படின்டா, எம்சிக்யூ செய்கிறதுக்குண்டு நிறைய நுட்ப முறைகள் இருக்குது. ஆர்ட் பாடத்தை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ செய்கிறதுக்கு நிறைய குறுக்கு வழிகள், சொல்லப்போனால் குறுக்கு வழிகள் எல்லாம் இருக்குது. அப்படி என்ற பிள்ளைகள் குறுக்கு வழிகள்னா நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடா. இலகுவான நுட்ப முறைகள் இருக்குது ஆர்ட் பாடத்தில். எம்சிக்யூ டார்கெட் பண்ணுறது 40க்கு 35 38க்கு மேலே நீங்கள் எடுக்கிற அளவுக்கு டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு சில நுட்பமான வழிமுறைகள் எல்லாம் இருக்குது. எங்களோட பிள்ளைகளோட பிரச்சனை என்னண்டா, டீச்சர் நான் ட்ராயிங் செய்வேன் டீச்சர், ஆனால் எனக்கு நோட்ஸ் பகுதி சுத்தமாக வருதில்லை. நோட்ஸ் பகுதியிலையுமே பார்ட் 2 எனக்கு எழுதுகிற விஷயங்கள் கிளியர் ஆகுதில்லை. அதே நேரம் எம்சிக்யூ எனக்கு அறவே இல்லை டீச்சர், எனக்கு எம்சிக்யூ சரியான கஷ்டமாக இருக்குது. இப்படியெல்லாம் புலம்பக்கூடிய எங்களோட பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரோட நிலைமையும் கருத்தில் கொண்டு தான் நான் இன்றைக்கு எம்சிக்யூ பேப்பரை எங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சு காட்டுவேன். இலகுவான முறையில்
நல்லா வடிவாக எங்களோட பிள்ளைகளுக்கு எம்சிக்யூ பேப்பர்களை கொஞ்சம் நம்ம செய்வோம் அப்படின்ட்டு தான் நான் பிள்ளைகள் உங்களுக்கு இன்றைக்கி எம்சிக்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். சரியா? ஓகே, நான் நினைக்கிறேன் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பெரியோரு பிரயோசனமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். சரியா? ஏனெண்டா பிள்ளைகள் நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட கிளாஸஸ் எல்லாம் ட்ராயிங்காக இருக்கட்டும், தியரியாக இருக்கட்டும் எப்படி போகிறேன்ட்டு. ஸோ அப்படி தான் நான் உங்களுக்கு தருவேன். ஸோ யாரும் ஒன்றும் யோசிக்காமல் உங்களோட முழுமையான கவனத்தையும் நம்மளோட கிளாஸஸில் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, அதுக்கு முதல் பிள்ளைகள் நான் உங்களுக்கு ஒரு சிறிய நினைவூட்டல் ஒன்று ஊட்டிக்கொள்கிறேன். என்ன விஷயமெண்டா 8ஆம் மாதம் 2ஆம் தேதி எங்களோட ஃபைனல் ஆர்ட் செமினார் ஒன்று இருக்குது. அது ஃபிசிக்கலாகவும் நடக்கும், ஆன்லைன்லேயும் நடக்கும். ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து சம்டைம் தூரத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கஷ்டம், கிட்டக்க இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் ஜாயின் ஆகிக்கொள்ளையிலும். ஆன்லைனில் நடக்கிறது வந்து நாட்டில் உள்ள எல்லா மாணவர்களும் அந்த செமினாரில் கலந்து கொள்ளேலும். உங்களுக்கான எக்ஸாம் பேப்பர் பிடிஎஃப் வந்து ரெடி ஆகிட்டு, அதே நேரம் அதில் உள்ள கேள்விகள் எல்லாமே முழுமையாக எதிர்பார்க்கிய கேள்விகளை உள்ளடக்கினது தான் அந்த செமினார் பேப்பரில் உள்ளது. நான் வந்து உங்களுக்கு விடையுமே ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எல்லாமே ஃபுல்லாக கிளியராக. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேள்விகளுமே நான் எடுத்திருக்கேன், மற்றைய பிடிஎஃப் மாதிரி இல்லாமல் அதில் எக்ஸ்ட்ரா கேள்விகளுமே உங்களுக்கு இருக்குது. ஃபுல்லாக எதிர்பார்க்கை வினாக்களை கொண்ட செமினார் ஒன்று தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். ஜாயின் ஆகணுமெண்டு ஆர்வமும் விருப்பமும் இருக்கிற பிள்ளைகள் கட்டாயம் கலந்து கொள்ளுங்க. படிக்கணுமெண்டு ஆர்வத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் அந்த செமினார் பிரயோசனமாக இருக்கும். 2 வருஷம் படித்ததில் சமரி உண்டு, எதிர்பார்க்கை வினாக்களை உள்ளடக்கினது, லாஸ்ட் டைம் கை கொடுக்கக்கூடியது. பல மாணவர்களுக்கு லாஸ்ட் டைமில் உதவியாகவும் ஒரு பெரியோரு விஷயம் உண்டு அந்த செமினார் இருக்கும். உங்களுக்கு சொல்கிறது என்ற கடமை சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம கிளாஸுக்குள்ளே போவோம். சரியா? ஓகே, முதலாவது கேள்வியை வாசகன் பிள்ளைகள் எல்லாருமே கவனத்தில் கொள்ளுங்க. முதலாவது கேள்வியை பாருங்கள். இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகை ஓவியங்களில் உட்குடைவு சுரண்டல் முறையில் வரையப்பட்டுள்ள யானையும் குட்டியும் என்ற ஓவியத்தை காண கிடைப்பது. ஓகே, இது என்னண்டா பிள்ளைகள், உங்களோட ஆர்ட்டில் ஃபர்ஸ்ட் இயர் 12ஆம் ஆண்டு சிலபஸில் முதலாவது இருக்கிறவங்க தான் யார்? இந்த இருக்கிற இலங்கையின் வரலாற்று குகை ஓவியங்களும் ஐரோப்பிய வரலாற்று குகை ஓவியங்களும் இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி தான் இருப்பாங்க. சரியா? அப்போ இவங்க 2 பேரையுமே வந்து பெரும்பாலான மாணவர்கள் ஒழுங்காக கவனத்தில் எடுத்து படிக்கிற இல்லை. பெரும்பாலான மாணவர்கள் என்ன செய்கிற, ஃபஸ்ட்டுக்கு தானே இது பெருசாக படிக்க தேவையில்லை அப்படின்ட்டு பெருசாக படிக்க மாட்டாங்க. ஆனால் இதோட மறைமுகம் என்னென்னா பிள்ளைகள், இதிலிருந்து 1 அல்லது 2 MCQ வரும். சம்டைம் பார்ட் 2க்கு வந்தாலும் வரலாம். சரியா? ஷுவர் அண்ட் இல்லை, பார்ட் 2க்கு வரலாம். இந்த வரலாற்று குகை ஓவியங்கள் என்ன டீச்சர் பார்ட் 2 கேள்வியாக வார, இந்த வரலாற்று குகை ஓவியங்களில் என்ன டீச்சர் பார்ட் 2 கேள்விகளுக்கு வார, அப்படி இது இருக்குது, அதில் என்ன கேள்விகள் எடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய குழப்பம் இருக்குது. எங்களோட ஃபைனல் ஆர்ட் செமினாரில் இந்த வரலாற்று குகை ஓவியங்களில் நாங்கள் ஃபைனல் பேப்பருக்குரிய கேள்வி எடுத்திருக்கோம் எதிர்பார்க்க. ஏன்னாண்டா இது கிட்டத்தில் வரவே இல்லை, இதெல்லாம் அவங்க உள்ளடக்கலாம். ஸோ இதிலிருந்து நாங்கள் கேள்வி எடுத்திருக்கோம், அந்த பேப்பரில் அந்த கேள்விகள் இருக்குது. இது வந்து பிள்ளைகள் உங்களுக்கு MCQவுமே வர. சரியா? இந்த வரலாற்று குகை ஓவியங்களில் பிள்ளைகள் உங்களுக்கு வந்து அதாவது குகைகளையும் தந்து அந்த குகைகளில் காணப்படுற ஓவியங்கள்ற படங்களையும் போட்டிருப்பாங்க. அந்த ஓவியங்களுக்கு வந்து பிள்ளைகள் தனித்தனியாக அந்த ஓவியத்துக்கு விளக்கம் இல்லை. பொதுவாக அந்த குகையில் உள்ள விடயங்கள், அந்த குகையில் வரையப்பட்ட ஓவியங்களை பற்றின பொதுவான விடயங்களை தான் உங்களுக்கு தந்திருப்பாங்க. சரியா? ஓகே, இதில் வந்து என்ன விஷயம் என்ற பிள்ளைகள், உங்களுக்கு இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகை ஓவியங்களில் முதலாவது இருக்கிறது வந்து தந்திரிமலை குகை. முதலாவது என்ன இருக்காரு? தந்திரிமலை குகை. நான் என்ன செய்கிறேன்டாமா, உங்களுக்கு ஒவ்வொரு குகையையும் சொல்லி அந்த குகையில் உள்ள ஓவியங்களையும் பெயர்களாக நான் சொல்கிறேன். சரியா? தேவையானவர்கள் எழுதி எடுங்கோ. அப்படியுமே இல்லையா, நான் கைடில் பார்த்து கொண்டிருக்கேன் டீச்சர் அப்படின்டா அது நீங்கள் எழுதணுமென்ற அவசியம் இல்லை. கையில் 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் வச்சுருக்கீங்களா, தேவையான விடயங்கள் எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, அப்போ இந்த தந்திரிமலை குகையில் வந்து பிள்ளைகள் என்ன ஓவியங்கள் எல்லாம் இருக்குண்டா, அந்த அம்பெய்பவன் என்று சொல்லக்கூடிய அந்த வில்வித்தைக்காரன் ஓவியம் இருக்குது. அடுத்தது அம்பெய்பவன், அது வந்து அம்பெய்பவனில் வந்து அந்த குகையில் செதுக்கப்பட்ட ஓவியமும் இருக்குது, குறியீடாக தந்த ஓவியமும் இருக்குது. சரியா?
அடுத்தது வந்து பிள்ளைகள் விலங்கொன்றின் மீது செல்லும் உருவமும் இருக்குது. விலங்கொன்றின் மீது செல்லும் உருவம், மனித உருவங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த உருவம் இருக்குது. அடுத்தது புள்ளிமானின் பின்னால் நிற்கும் மனிதன், புள்ளிமானின் பின்னால் நிற்கும் மனிதன். அடுத்தது பலவித குறியீடுகள் இருக்குது. சரியா? அப்போ இந்த தந்திரிமலை குகையில் வந்து பிள்ளைகள் என்னென்ன இந்த ஓவியங்கள் தான் இருக்குது. சரியா? ஓகே. இதில் வந்து எல்லாமே என்னென்னா அந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து அந்த குகைகளில் வெள்ளை நிறத்திலான குறியீடுகளாக காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள் வந்து பிள்ளைகள் என்னென்னா பில்லாவ குகை. அடுத்தது என்ன இந்த இருக்கிற பில்லாவ குகையை பாருங்கள். இந்த பில்லாவ குகையில் என்ன இருக்குண்டம்மா, ஒன்று வந்து எருதுண்ட உருவம் இருக்குது. குகையில் வெள்ளை கலரால் அதாவது வெள்ளை கலரில் விளங்கக்கூடிய அளவில் எருதுண்ட உருவம் இருக்குது. நான் பொதுவாக கைடை வச்சு தான் விளங்கப்படுத்துகிறேன் எங்கள் பிள்ளைகளுக்கு. பட் MCQ செய்கிறேன்டா நாங்கள் பேப்பரை தானே பார்க்கணும், நீங்கள் தான் கைடை பார்த்துக்கொள்ளணும். சரியா? ஓகே. எருதிண்ட உருவம். அடுத்தது கேத்திர கணித வடிவங்களையுடைய மனித உருவங்களும் விலங்கு உருவங்களும் இந்த பில்லாவ குகையிலே இருக்குது. சரியா? அடுத்தது வந்து பிள்ளைகள் வெட்டம்புகளை குகை. வெட்டம்புகளை குகையில் வந்து என்ன இருக்குது, இந்த வெட்டம்புகளை குகையை பாருங்கள். இதில் வந்து பிள்ளைகள் யானை கூட்டம் இருக்குது. இந்த குகை ஓவியம் எப்படி இருக்குன்னா கருப்பு கலர் பேக்ரவுண்டில் கருப்பு பின்னணியில் வெள்ளை நிறத்தால் அந்த உருவங்களை காட்டியிருப்பாங்க. யானை கூட்டம் ஒன்று, அடுத்தது இரு மனித உருவங்கள், அடுத்தது அம்புவில். இந்த அம்புவில் என்று சொல்லக்கூடிய இந்த உருவம் பெரும்பாலும் உங்களோட MCQ பேப்பரில் தாக்கம் செலுத்தும். இந்த படங்களை தந்து சம்டைம் கேள்விகள் வந்தால் இந்த அம்பு வில் என்று சொல்லக்கூடிய இந்த படம் வந்து அதிகமாக வர பார்த்து கொள்ளுங்க. சரியா? அடுத்தது யானை என்று சொல்லக்கூடியது. அடுத்தது வந்து பிள்ளைகள் பட்டத்தெம்பலன குகை. என்ன பட்ட தெம்பலன குகை. இது வந்து பெருசாக நம்மளு கொண்டு இல்லை. அடுத்தது பாருங்க பிள்ளைகள் தொரவக்க குகை. அடுத்தது என்னண்டாமா தொரவக்க குகை. இந்த தொரவக்க குகையிட ஒரு விசேடமான பண்பு என்னண்டா, மற்ற குகைகளை விட இந்த தொரவக்க குகையில் காணப்படுற செதுக்கல்கள் எல்லாமே வந்து சுரண்டல் முறையில் உட்குடைவான உட்குழிவு, அதாவது பள்ளமாக இருக்கும். இப்போ சரிசமனாக இருக்கிறபடியா இப்படி சரிசமனாக இருக்குண்டா இதில் வந்து இப்படி உட்குடைவு முறையில் வந்து அந்த செதுக்கல் காணப்படும், பள்ளமாக இருக்கும். அப்போ இந்த தொரவக்க குகையில் வந்து பிள்ளைகள் சுரண்டல் உட்குடைவு முறையில் வந்து செதுக்கல்கள் செதுக்கப்பட்டிருக்கும். சரியா? என்னென்ன செதுக்கல்ண்டா, ஒன்று வந்து மீனும் மனித உருவமும் என்று சொல்லக்கூடிய செதுக்கல், அடுத்தது யானையும் குட்டியும் என்று சொல்லக்கூடிய செதுக்கல், அடுத்தது மனித உருவம் ஒன்று, அடுத்தது செதுக்கப்பட்ட பல உருவங்கள் வந்து இந்த தொரவக்க குகையிலே இருக்குது. அப்போ நம்மளுக்கு முதலாவது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. முதலாவது கேள்வி என்ன கேட்குறாங்க, இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகை ஓவியங்களில் உட்குடைவு. இங்கே பாருங்க உட்குடைவு. இந்த உட்குடைவு சுரண்டல் முறையில் வரையப்பட்டுள்ள யானையும் குட்டியும் என்ற ஓவியத்தை காணக்கூடியது. எங்கே இருக்குது இந்த யானையும் குட்டியும்? இது வந்து தொரவக்க குகையில் இருக்குது. அப்போ இந்த ஒவ்வொரு குகையிலையுமே அதில் என்ன ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு பண்பு இருக்குது. அதுலேயுமே மெயினாக மற்ற குகைகளை விட இந்த தொரவக்க குகையில் சுரண்டல் முறைன்றது ஒரு விசேடமான பண்பு. அப்போ உங்களுக்கு முதலாவது கேள்வியை பாருங்க, அதையே போட்டிருக்கானுவல். இதை எதிர்பார்த்திருப்பீங்களா? நீங்கள் இந்த அளவு அதுகளை வந்து நல்ல ஆழமாக படிச்சிருப்பீங்களா? இல்லை, பெரும்பாலான பிள்ளைகள் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கிற நேரம் திடீரென்று இந்த கேள்வியை போட்டால் என்ன செய்கிறோம்? நம்ம பிள்ளையை எடுக்கவே கூடா. நீங்கள் வந்து சரியான விடையாகத்தான் போட்டு வடிவாக இந்த பேப்பரை செய்யணும். சரியா? ஓகே. முதலாவது கேள்வி உங்களுக்கு கிளியர் ஆகிட்டா பிள்ளைகள்? எனக்கு அது கொஞ்சம் ஒரு ரிப்ளை ஒன்று தாங்க, சேட் பாக்ஸில் ரிப்ளை ஒன்று போடுங்க. முதலாவது கேள்வி உங்களுக்கு கிளியர் ஆகிட்டா, அல்லது இதை விட இன்னமும் மேலதிகமாக நான் விளக்கமாக உங்களுக்கு தரணுமா? கிளியரண்டு போடுங்க. கொஞ்சம் கேட்குற விடயங்களுக்கு உடனுக்குடன் ரெஸ்பான்ஸ் பண்ணினா எனக்கு இலகுவாக இருக்கும். மற்ற விடயங்கள் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போகிறதுக்கு இலகுவாக இருக்கும். ஓகே, எங்களோட பிள்ளைகளுக்கு கிளியர் என்ன? ஓகே பிள்ளைகள், ஓகே. கட்டாயம் எல்லாருமே வந்து உங்களோட ரிசல்ட்ஸை எனக்கு கட்டாயம் அனுப்பணும். சரியாம்மா? ஏனண்டா எங்களோட பிள்ளைகள் தானே, உங்களோட ரிசல்ட்ஸ் எங்களுக்குமே பார்க்குறதுக்கு ஒரு ஆசை ஆவலோடு இருப்போம். நாங்களுமே நீங்கள் எக்ஸாம் செய்ய போவீங்க, பட் எங்களுக்கு தான் அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். எங்களோட பிள்ளைகள் நல்லா செஞ்சுருப்பாங்களா, எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன ரிசல்ட்ஸ் அப்படின்ட்டு. கட்டாயம் ரிசல்ட்ஸ் வந்தால் டீச்சருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அனுப்புங்க. சரியா? ஓகே. அடுத்தது ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் பிள்ளைகள். ஓகேம்மா, எல்லாருக்கும் கிளியர் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். ஓகே, ரெண்டாவது கேள்வியை பாருங்கள்.
புத்த பகவானுக்கு தபசு பல்லூக ஆகிய வணிகர்கள் தேனும் தினைமாவும் தானம் கொடுக்கும் ஓவியத்தை காண கிடைப்பது. இந்த ஓவியம் எங்கே இருக்குன்ற பிள்ளைகள், இது இலங்கையின் கால ஓவியங்களுக்குள்ளே வரும். ஒன்று அனுராதபுர காலம், அடுத்தது பொலனர்வை காலம், அடுத்தது கண்டி மலைநாடு, கண்டி தாழ்நாட்டு ஓவியங்களுக்குள்ளே வரும். இதில் இந்த கேள்வி யாருக்குள்ளே வருது, எங்கே வருதுன்ற பிள்ளைகள், இதில் அனுராதபுர காலத்துக்குள்ளே தான். இது என்ன, அனுராதபுர காலத்துக்குள்ளே தான் இந்த கேள்வி வருது. அனுராதபுர கால ஓவியங்களை பார்க்க கிடைக்கிற இடங்கள் என்னென்னண்டா, ஒன்று சிகிரியா, இன்னொன்று ஹிந்தகல, இன்னொன்று கொனாகொல்ல, இன்னொன்று மஹியங்கனை. அப்போ இந்த சிகிரியா ஓவியங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா சிகிரியா ஓவியங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதில் முக்கியமான விடயம் என்னென்னா, அந்த புத்த பகவானுக்கு தபசு பல்லூக ஆகிய வணிகர்கள் தேனும் தினைமாவும் தானம் கொடுத்தல், அல்லது என்ன மாதிரி வருமெண்டா, தபசு பல்லூக எனும் இரு வியாபாரிகளின் பொரியும் தேனும் பூஜித்தல், இப்படி வரும். சரியா, இது முக்கியமாக என்னென்ன பிள்ளைகள், உங்களுக்கு பார்ட் 2 கேள்விகளில் வர நேரம் 2 மார்க்ஸுக்கு வரும். ஹிந்தகலையில் காணப்படுற ஓவியங்களில் புத்த பெருமானை குறிக்கிற 2 சம்பவங்கள், 2 நிகழ்வுகள், புத்த பெருமான் குறிப்பிடப்பட்டிருக்கிற 2 ஓவியங்கள், இப்படி கேள்வி வார நேரம் 2 மார்க்ஸுக்கு நீங்கள் எப்படி எழுதணுமெண்டா, முதலாவது பிள்ளைகள் தபசு பல்லூக எனும் இரு வியாபாரிகள் பொரியும் தேனும் பூஜித்தல். சரியா, இது ஒன்றா வரும். அடுத்தது 2 மார்க்ஸ் வாரதானே, அப்போ 2 கேட்பானுவல். அடுத்தது சம்மதி பிராமணன் தர்ம போதனைக்காக புத்த பெருமானை அழைத்தல். சம்மதி பிராமணன் தர்ம போதனைக்காக புத்த பெருமானை அழைத்தல். அப்போ இந்த 2க்குமே என்ன செய்வாங்க, ஒன்று கொண்டு படி இப்படி சரிய போட்டுவிட உங்களுக்கு 2 மார்க்ஸை தருவாங்க. அப்போ இந்த கேள்வி உங்களுக்கு 2 மார்க்ஸுக்கும் வரலாம். இங்கே முன்னாடி என்ன எம்சிக்யூக்கும் வரலாம். அப்போ எம்சிக்யூ படிக்கிற நேரம் பிள்ளைகள் உங்களுக்கு பார்ட் 2க்குமே அது பிரயோசனமாக இருக்கும். பார்ட் 2க்கும் அது பிரயோசனமாக இருக்கும். சரியா, அப்போ நீங்கள் தான் படிக்கும்போதே நல்ல தெளிவாக அழகாக படிச்சுட்டு போகணும். அப்போ அந்த தபசு பல்லூக என்ற வணிகர்கள் எங்கே காணப்படுறாங்க, எந்த இடத்துல காணப்படுறாங்க, திம்புலாகல மாறாவீதிய ஓவியம். இந்த திம்புலாகல மாறாவீதிய ஓவியம் இவர் எங்கே காணப்படுற, இவர் அனுராதபுர காலமா, செட் பாக்ஸில் போடுங்க பாப்போம். இவர் அனுராதபுர காலமா அல்லது பொலனர்வையா? அனுராதபுரமா பிள்ளைகள், பொலனர்வையா? திம்புலாகல மாறாவீதிய குகை ஓவியம் பொலனர்வை. ரஸ்கா, வெரி குட் மகள், பொலனர்வை. ஏன்னா அப்போ இவர் வரமாட்டார். முதலாவது இருக்கிறவர் வரமாட்டார். வெரி குட் திவ்யா, வெரி குட் மகள். அடுத்தது மஹியங்கனை தூண் ஓவியங்களில் ஆகும். மஹியங்கனை அனுராதபுரம் தான், பட் மஹியங்கனை வருவாரா பிள்ளைகள்? மஹியங்கனை வருவாரா? வரமாட்டார். என்ன? அடுத்தது புள்ளிகொடை குகையோவியம், இவர் நம்ம சிலபஸ்லேயே இல்லை, அப்போ இவர் வரமாட்டார். அடுத்தது கொனாகொல்ல, இந்த கொனாகொல்லையிலையும் இல்லை. அப்போ யார் விடைய வருவார்? ஹிந்தகல குகையோவியங்களில் தான் என்ன காணப்படுது, இந்த தபசு பல்லூகண்ட இரு வியாபாரிகள் வணிகர்கள் தேனும் தினையும் பூஜிக்கிறது வரும். சரியா, அப்போ 2வது கேள்விக்கு என்ன விடைய வரும்? 4வது விடையாக வரும். சரியா, ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடாக போவோம், அப்போ தான் நிறைய கேள்விகளை பார்க்கணும். அடுத்த கேள்வியை பாருங்கள். 1891ஆம் ஆண்டில் இலங்கை கலை சங்கம் ஆரம்பிக்கப்பட்டமைக்கான நோக்கம். இலங்கையின் கலை சங்க ஓவிய கலைஞர்கள், உங்களோட ஃபர்ஸ்ட் இயரில் 12ஆம் ஆண்டில் ஃபர்ஸ்டாக இருக்கிறவங்க தான் இந்த இலங்கையின் கலை சங்க ஓவிய கலைஞர்கள். இலங்கையின் கலை சங்க ஓவிய கலைஞர்கள் எடுத்துக்கொண்ட பிள்ளைகள், இவங்க இலங்கையின் கலை சங்க ஓவிய கலைஞர்கள் 3 பேர் இருக்காங்க. யார்? ஒரு ஆள் ஏஜிசிய சமரசேகர, இன்னொரு ஆள் ஜேடி பெரேரா, இன்னொரு ஆள் யார்? டேவிட் பெயிண்டர். இவங்க 3 பேருக்குமே ஓவியங்கள் காணப்படுது. அப்போ ஏசிஜிய சமரசேகரோட ஓவியம் என்ன? ஒன்று பேயோட்டியின் மகள், அடுத்தது தச்சனின் வீடு. சரியா, அடுத்தது யார்? டேவிட் பெயிண்டர் ஓவியம் என்ன? நல்ல சாமாரியன். அடுத்தது இன்னொன்று என்ன போடுங்க பாப்போம், நல்ல சாமாரியன். இன்னொரு ஓவியம் என்ன? டேவிட் பெயிண்டர். கேட்குற கேள்விக்கு நீங்கள் இப்போ விட டைப் பண்ணி போடுறதான் பிள்ளைகள், உங்களுக்கு ஃபைனல் டைமில்
வெற்றியுடன் ஜெருசலம் நகரத்திற்குள் வெரி குட், வெற்றியுடன் ஜெருசலம் நகரத்திற்குள் நுழைதல். ஓகே, அடுத்தது யார்? ஜேடிஏ பெரேராட ஓவியங்கள் என்ன? ஒன்று வந்து சந்திரலேகா நடனமா அது. அடுத்தது யார் பிள்ளைகள்? இன்னொரு ஆள் யாரு? சீதாடி சேரம். வெரி குட். ஓகே, இந்த கலை சங்க ஓவிய கலைஞர்கள் உங்களுக்கு அங்கே எங்கண்டா பிள்ளைகள் உங்களுக்கு பார்ட் 2லேயும் வரலாம் 2 மார்க்ஸுக்கு. கலை சங்க ஓவிய கலைஞர்கள் இருவரை குறிப்பிடுக அப்படின்னு வந்துச்சேண்டா என்ன? இந்த கலை சங்க ஓவிய கலைஞர்கள் 2 பேர பேரை கொடுங்க. ஓவியங்கள்ண்டா ஓவியங்களோட பேரை கொடுங்க. இந்த கலை சங்கத்துக்கு மறுபெயர் இருக்கு, சாஸ்திராலய ஓவிய கலைஞர்கள். கலை சங்க கலைஞர்களுக்கு இன்னொரு பேர் என்ன? சாஸ்திராலய ஓவிய கலைஞர்கள். அப்போ சாஸ்திராலய ஓவிய கலைஞர்கள் இருவரை தருகண்டு கேட்டால் நீங்கள் வந்து முடிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. யார்டா அவர் சாஸ்திராலய புதுசாக இருக்குது, கைட்லையும் பார்க்கல அப்படின்னு நீங்கள் பயந்துடக்கூடா. இந்த சாஸ்திராலய ஓவிய கலைஞர்களோட மறுபெயர் தான் கலை சங்க ஓவிய கலைஞர்கள். சரியா? இந்த 1891 என்ன பிள்ளைகள்? 19ஆம் நூற்றாண்டு. இந்த 1999 என்ன? 19ஆம் நூற்றாண்டு தான் இது. இந்த 19ஆம் நூற்றாண்டில் இந்த கலை சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன பிள்ளைகள்? இதுக்கு என்ன விடையா வரும் சொல்லுங்க பார்ப்போம். அரூபவாதம் வரமாட்டாரு, இந்த மரபு ரீதியான உள்நாட்டு ஓவியம் வரமாட்டாரு, அரூபவாதமும் வரமாட்டாரு, கனவடிவவாதமும் வரமாட்டாரு. 4வது வரும் என்ன? சாஸ்திராலய யதார்த்தவாத ஓவிய முறையை பிரபல்யமடைய செய்வதாகும். வெரி குட். சாஸ்திராலய யதார்த்தவாத ஓவிய முறையை பிரபல்யமடைய செய்கிறதானே என்ன? இந்த சாஸ்திராலய, இந்த கலை சங்க பார்த்தீங்களா வழியில் கலை சங்க ஓவிய கலைஞர். இந்த கலை சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னன்னு தான் கேள்வி கேட்குறானுவல். அப்போ அந்த கலை சங்கத்தோட தொடர்புடைய வசனத்தை தானே போடணும். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கானுவல்? சாஸ்திராலய யதார்த்தவாத ஓவிய முறையை பிரபல்யமடைய செய்தல் ஆகும். அப்போ இந்த கலை சங்கத்திட மறுபெயர் சாஸ்திராலய ஓவியம் என்று தெரியாத ஒரு பிள்ளை இந்த கேள்வியில் எப்படியும் பிள்ளை எடுக்கும். மறுபெயர் தெரியாத ஒரு பிள்ளை என்ன செய்யும்? பிள்ளை எடுக்கும். அப்போ மறுபெயர் தெரிஞ்சிச்சுன்ற பிள்ளைகள் உங்களுக்கு இந்த 1 மார்க்ஸ் வந்து காப்பாற்றப்படும். 1 மார்க்ஸை வந்து நீங்கள் நல்ல வடிவாக அழகாக செஞ்சிருவீங்க. சரியா? ஓகே, அடுத்த கேள்விகளுக்கு போகும் பிள்ளைகள். நான் வந்துமா எப்பயுமே வந்து எங்களோட கிளாஸை செய்யும்போது ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி தான் வைக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களில் உள்ள நம்பிக்கையின் காரணமாக நான் ஒன்றையுமே ஹைட் பண்ணலை. மைக் சேட் எதையுமே ஹைட் பண்ணலை. உங்களுக்கு என்ன சந்தேகம், என்ன கிளியர் இல்லை, என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து தயங்காமல் மைக் ஆன் பண்ணியோ அல்லது செட்லேயோ என்னட்ட கேட்டுக்கொள்ளலாம். பட் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நடந்து கொள்ளுங்க, ஒழுக்கமான முறையில் நடந்து கொள்ளுங்க. ஏனெண்டா இந்த 10 நாளையால் எக்ஸாம் செய்யக்கூடிய பிள்ளைகள் நீங்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாத்துலேயுமே நிதானமாக இருந்து கொள்ளணும். யார் பிள்ளோட பதுவா சாபம் எதையுமே நீங்கள் எடுத்துடக்கூடாது. சரியா? உங்களோட நம்பிக்கையில் தான் எல்லாத்துக்குமே வந்து நான் ஓப்பன் சாய்ஸ் வந்து தந்திருக்கேன். ஒன்றுக்குமே வந்து ஹைட் பண்ணாமல் தந்திருக்கேன். எங்கள்ட செமினாரில் கலந்து கொள்ள விரும்புகிற பிள்ளைகள் டீஷர்ட்டை இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் டீட்டெயில்ஸ் தரேன். சரியா? கேட்டிருந்தீங்க, இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் ஒன்று தாங்க. 075 4 280 281 இந்த நம்பருக்கு மெசேஜ் ஒன்று தாங்க, எங்களோட செமினாரில் கலந்து கொள்ளலாம். சரியா? ஓகே, அடுத்தது 4வது பாருங்க பிள்ளைகள். பாரதத்தின் மௌரியர் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டதும் நிர்மாணிப்பில் முழுமை பெற்றதுமான தூண் தலைப்பாக கருதப்படுவது என்ன பிள்ளைகள்? இதுக்கு என்ன விடையா வரும் சொல்லுங்க பார்ப்போம். இதில் வந்து தனித்தனியாக விளக்கம் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். இந்த பாரதத்தின் மௌரியர் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டதும் நிர்மாணிப்பில் முழுமை பெற்றதுமான தூண் தலைப்பு எது? 3வது. ஓகே, வெரி குட். சாரநாத் தூண் தான் வந்து என்ன முழுமை பெற்ற ஒரு தூணாக காணப்படுது. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு பெருசாக விளக்கத்துக்கு ஒன்றும் தேவையில்லை. அடுத்த கேள்விக்கு போவோம். 5வது கேள்வியை பாருங்கள். 5வது கேள்வி வந்து பிள்ளைகள், ஐரோப்பாவின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகை ஓவியங்களுள் 17 அடி நீளமான எருதின் உருவத்தை காண கிடைக்கும் குகை யாது?
அப்போ பாருங்க, இப்போ இதை வந்து நம்ம பெருசாக கணக்கெடுக்கிறே இல்லை. நீங்கள் தான் இதை செல்ஃபாக படிக்கணும் எம்சிக்யூக்கு ஏற்ற மாதிரி. சரியா? இந்த ஃபர்ஸ்ட்டு முதலாவது கேள்வி வந்து இலங்கையின் வரலாற்று குகை ஓவியம் வந்துச்சு. அடுத்தது வராறு 5வது கேள்வி என்ன? ஐரோப்பாட வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகை ஓவியம். அப்போ இதில் என்ன பிள்ளைகள் 17 அடி நீளமான எருதுண்ட உருவம் காண கிடைக்கிறது? லஸ்கோ குகை என்ன? ஓகே, எம்சிக்யூ வந்துச்சுண்டா பிள்ளைகள் இதை நீங்கள் நல்லபடியாக செய்யுங்கோ. சரி, எம்சிக்யூக்கு வந்துச்சுண்டா நல்லபடியாக செய்யுங்கோ. சாரி, லஸ்கோ குகை என்ன? ஓகே, லஸ்கோ குகை. இவர் வந்து சாரநாத். ஓகே, அடுத்த 6வதுலேருந்து 10வது கேள்வி வரையான ஒவ்வொரு வினாவுக்கும் மிக பொருத்தமான விடையை 1 தொடக்கம் 9 வரையான இலக்கமிடப்பட்ட பின்வரும் ஓவியங்களிலிருந்து தெரிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட பாஸ் பேப்பரில் வந்து பிள்ளைகள் என்ன கேஸ்ண்டா ஃபுல்லாகவே டாக்காக தந்திருக்கானுவல். உங்களோட ஃபைனல் பேப்பர் இப்படி வராது குட்டீஸ், நீங்கள் பயந்துடக்கூடா. உங்களோட ஃபைனல் பேப்பர் இதை மாதிரி டாக்காக வராது, நல்ல தெளிவாக அழகாக வடிவாக வரும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும், ஆனால் நல்ல தெளிவாக இருக்கும். சரியா? அப்போ உங்களோட பாஸ் பேப்பர் சும்மா மாடல் பேப்பர் இதுகளில் தான் நல்ல டாக்காக போடுற பிள்ளைகளை பயமுறுத்துறது தானே அது. ஆட்பாடத்தில் உள்ள படங்கள் எல்லாம் விளங்குது இல்லை அப்படின்ட்டு. என்னம்மா மிஸ், நம்மளுக்கு ஃபைனல்ல மிஸ் கலர் பிரிண்டா மிஸ் கொடுப்பாங்க, ஃபோட்டோஸ் இல்லாட்டி பிளாக் அண்ட் ஒயிட்டா? பிளாக் அண்ட் ஒயிட் மகள், கலர் பிரிண்ட் கொடுக்க மாட்டாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தருவாங்க, ஆனால் அவ்வளோ கிளியராக இருக்கும். கலர் படம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும், பட் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இருக்கும். நீங்கள் அழகாக இனம் காணுவீங்க, அழகாக வடிவாக இதுதான் இந்த படம்னு உங்களுக்கு வடிவாக விளங்கும். சரியா? ஓகே மிஸ். ஓகேம்மா, ஓகே. அப்போ அடுத்த கேள்வியை பாருங்கள் பிள்ளைகள். இதில் உள்ள ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்கிற, எப்பயுமே இப்படியான கேள்விகள் வார நேரம், படங்கள் வார நேரம் ஃபர்ஸ்ட் நாங்கள் படங்களை தான் ஆய்வு செய்கிறோம். அதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறோம், நாங்கள் இந்த கேள்விக்குள்ளேயே நுழையிற. அப்போ ஃபர்ஸ்ட் எங்களோட ஸ்டைலில் நம்ம கேள்வியை செஞ்சுட்டு போவோம். முதலாவது படம் என்ன படம் பிள்ளைகள்? இது கண்டி மலைநாடா தாழ்நாடா, எங்கே காணப்படுது, இது என்ன ஓவியம்? இது 3ஐயும் சொல்லுங்க பாப்போம். மைக் ஆன் பண்ணி நீங்க பேசலாம். சொல்லுங்க. மெதவெல டம்பிட்ட விகாரைக்குரியது மலைநாட்டு ஓவியம். அதுல வந்து வசந்திர ஜாதக கதையில வாழ்ந்த இரு பிள்ளைகளை தானமா கொடுக்கிற அந்த காட்சி, அந்த ஓவியம் தான் இதுல வரையப்பட்டிருக்கு. வெரி குட், வெரி குட். இரு பிள்ளைகளை தானமாக வழங்குறது என்ன, வெரி குட். அவ்வளோ கிளியரா இந்த பிள்ளை வந்து சொல்லி இருக்கா. இப்போ பாஸ் பேப்பர் கையில இருக்கிற மாணவர்கள் வந்து எழுதி கொள்ளுங்க. மெதவெல டம்பிட்ட விஹாரையில் காணப்படுது. கண்டி மலைநாட்டு ஓவியக்கலைக்குரிய ஓவியம் உண்டு. இது என்ன ஓவியம், பேர் என்னண்டா, ஓவியத்தோட பேர் என்னண்டா, இரு பிள்ளைகளை தானம் செய்கிறது. இரு பிள்ளைகளை தானம் செய்கிற காட்சி தான் இதில் காட்டப்பட்டிருக்கு. ஓகே, இந்த 2வது படம் என்ன மகள், இதை பற்றி சொல்லுங்க பாப்போம், தெரிஞ்சவங்க. 2வது படம் என்ன? மிஸ் தெஹல்தருவ ரஜமகா விகாரையில இருக்கு. இதுவும் வெசந்திர ஜாதக கதையில வர வெள்ளை யானையை பரிசளித்தல்னு சொல்லப்படுற ஓவியத்துல ஒரு பகுதி. இதுவும் மலைநாட்டுக்குரிய ஓவிய விகாரையில வரும். மலைநாட்டுக்குரியதாக வரும் என்ன? ஓகே, தெஹல்தருவ ரஜமகா விகாரையில் காணப்படுற வெசந்திர ஜாதக கதைக்குரிய யானைகளை தானமாக வழங்குதல். அப்போ இவர் என்ன, மலைநாட்டு ஓவியக்கலை. சரியா? இவர் மலைநாட்டு ஓவியக்கலை. மற்றதுகளில் தேவையான மாணவர்கள் நோட் பண்ணுங்க. ஓகே பிள்ளைகள், ஸ்டார்ட் பண்ணுவோம். சொல்ல மறந்துட்டேன், ஜூம் கட் ஆகினா ரீஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு. உங்களால் 7 மணி அந்த குரூப்புகளில் வந்து போட்டு விடுங்க ரீஜாயின் அப்படின்ட்டு. சரி, எனக்கு போட கிடைக்காது. ஓகே, கவனிங்க பிள்ளைகள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, வெரி குட் மகள், வெரி குட். அப்போ அந்த வெசந்திர ஜாதக கதையில் காணப்படுற ஒரு பகுதி என்ன? ஓகே, 3வது பாருங்க பிள்ளைகள். 3வது ஓவியம் என்ன? இந்த 3வது ஓவியம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 3வது ஓவியம் என்ன? உரங்க ஜாதகை. இது வந்து மெதவெல டம்பிட்ட விகாரையில காணப்படுற ஒரு ஓவியத்துல பகுதி. இதுவும் நாங்க ஃபர்ஸ்டா பார்த்த மலைநாட்டு ஓவியத்துக்குள்ள வர ஒரு விகாரையா இருக்கு, மலைநாட்டு. வெரி குட் மகள், வெரி குட். அவ்வளோ கிளியராக அழகாக அந்த பிள்ளை சொல்லுது. தேவையான பிள்ளைகள் எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இப்போ விளங்காது இது அருமை. எக்ஸாம் ஹாலில் உட்காந்து கொண்டு இருக்கும்போது தான் விளங்கும் இதுகள் எல்லாம் வந்துச்சேண்டா. சரியா?
மலைநாட்டு ஓவியக்கலைக்குரியது, மெதவெல டம்பிட்ட விகாரையில் காணப்படுது. இந்த ஓவியம் என்ன பகுதிக்குரியதுண்டா உரக ஜாதக கதைக்குரிய பகுதியாக தான் இது காணப்படுது. ஓகே, இந்த ஓவியம் என்ன மகள் சொல்லுங்க பாப்போம் இதையும். இந்த ஓவியமே கடகாரி ஜாதக கதையில வருது. இது வந்து அரகம்பிட்டிய சுபோதாராமய விகாரையில காணப்படுற ஒரு ஓவியமாக இருக்கு. இது வந்து தாழ்நாட்டு பிரதேசத்தை சேர்ந்த விகாரைக்குள்ள வரும். வெரி குட், வெரி குட். இது வந்து என்ன கண்டி தாழ்நாடு, என்ன கண்டி தாழ்நாட்டுக்குரிய ஓவிய கலைக்குள்ளே வரக்கூடியது. இது வந்து கட்டகாரி ஜாதக கதையில் அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிற பரணஸ் மன்னண்ட படமாகத்தான் இது காணப்படுது. இது வந்து கரகம்பெட்டிய சுபோதாராமய விகாரையில் தான் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு. சரியா? ஓகே, அடுத்தது இந்த படம், இந்த இருக்கிற படம் என்ன பிள்ளைகள், இதை சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன படம்? முல்கிரிகல விகாரையில் காணப்படுற ஓவியம். இது தாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி தந்திருந்தேன், ஒரு ஷோர்ட்டாக ஒரு ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி தந்திருந்தேன். தேலப்பத்த ஜாதகம் மிஸ், முல்கிரிகலையில் அந்த ஐம்புலங்களை கவர்தல் சம்பந்தமானது. வெரி குட். இது வந்து கண்டி தாழ்நாட்டு மரபுக்குரிய ஓவியக்கலையாக காணப்படுது. இது வந்து என்ன முல்கிரிகல விகாரையில் காணப்படுறது, தேலப்பத்த ஜாதக கதையில் உள்ள ஒரு விஷயம். என்ன இந்த முல்கிரிகல விகாரையில் காணப்படுற ஓவியம் இது தாண்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பிள்ளைகள் தற்காலத்தில் நல்ல ஃபேமஸாக போய்கொண்டிருக்கு தானே. இந்த ரீல் செய்கிற, டிக்டாக் செய்கிற, ரீல் செய்கிற அந்த லைட், வட்ட லைட் ஒன்று இருக்கும். அந்த வட்ட லைட் மாதிரி அவங்க எல்லாருமே அந்த பெரஹரா மாதிரி இருக்கிறதுல வந்து வச்சுருப்பாங்க. அப்போ அந்த வட்ட லைட் மாதிரி இருக்கிற வெளிச்சத்தை கண்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் இலகுவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன முல்கிரிகல விகாரை ஓவியம், வட்ட லைட், அதாவது ரிங் லைட். என்ன வெரி குட், ரிங் லைட். ரீல் செய்யக்கூடிய அந்த லைட் மாதிரி இருக்கிற வந்துச்சுண்டா அது வந்து முல்கிரிகல விகாரை. ஓகே பிள்ளைகள், அடுத்தது இந்த படம் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த படம் என்ன மகள்? யாருமா ஸ்க்ரீனில் கீறாதீங்கோ. இப்போ தானே டீச்சர் சொல்லியிருந்தேன், உங்களை நம்பி தான் எல்லா ஆப்ஷனையும் நான் தந்திருக்கேன். ஓகே, இந்த படம் என்ன, 6வது படம் என்னன்னு சொல்லுங்க பிள்ளைகள். மிஸ், இது வந்து மகாதனன் செல்வந்தன் அவருடைய அந்த ஜாதக கதையா இருக்கு. அதுல வர மேலக்காரரும் நடனக்காரரும்னு சொல்ற ஒரு ஓவிய பகுதியாக இருக்குது. ஓகே, இந்த விகாரனை மறந்துச்சு. அவருமே வந்து கரகம்பட்டிய சுபோதாராமய விகாரையில தான் காணப்படுறாரு. சரியா? ஓகே மிஸ். ஓகேம்மா, ஓகே. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இது என்ன? இவருமே வந்து தாழ்நாடு. இவர் என்ன, இந்த ஓவியம் தம்புள்ள ரஜமகா விகாரையில இருக்கிற அனோதப்த குலம். இது அந்த தேவலோகத்துல காணப்படுற ஒரு குலமாக சொல்லுவோம். வெரி குட். தம்புள்ள ரஜமகா விகாரையில் காணப்படக்கூடிய அனோதப்த குலம். என அனோதப்த குலம் தான் இது. ஓகே, இது வந்து மலைநாட்டு ஓவியக்கலை, மலைநாட்டு ஓவியக்கலைக்குள்ளே வரும். அடுத்தது 8வது என்ன மகள், இதை சொல்லுங்க பார்ப்போம். அதுமே தகம் சொட்ட ஜாதக கதையில வர ஒரு சம்பவமாக இருக்கு. பருந்தியாகமும் மீறி விளைவும் சொல்லப்படுற ஒரு ஓவியம். வெரி குட். விளைவும்னு சொல்றது இது வந்து தாழ்நாட்டு ஓவிய பகுதிக்குள்ள வரும். வெரி குட், வெரி குட். இது வந்து தாழ்நாட்டு ஓவியக்கலைக்குள்ள வரக்கூடியது. இது என்னண்டமா தெல்வத்த விகாரையில் காணப்படுற ஒரு ஓவியம். இது வந்து அந்த மகள் சொன்ன மாதிரி தகம் கொண்டு ஜாதக கதை, அதில் வர என்ன பகுதியண்டா பரிந்தியாகமும் மீள் விளைவும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இது. சரியா? ஓகே, அடுத்தது இந்த 9வது என்ன மகள்? இது வந்து மிஸ் மகாதனன் ஜாதக கதையில வர்ற விதகவின் கூடுதல்னு சொல்லப்படுற ஒரு சம்பவம். வெரி குட். மகாஜானக ஜாதக கதையில் வரக்கூடிய விதேகனவில் முடிசூடுதல்னு சொல்லக்கூடிய சம்பவம் தான் இது. இதுவுமே வந்து கரகம்பட்டிய சுபோதாராமய விகாரையில் காணப்படுற ஒரு ஓவியம். இதுவுமே வந்து தாழ்நாட்டு ஓவியக்கலைக்குரியதாகத்தான் காணப்படும். ஓகே, இது எல்லாத்தையுமே விட உங்களுக்கு எம்சிக்கு வர விஷயங்கள் என்ன வருமெண்ட பிள்ளைகள்,
கடோகல்ல சந்ததியின்ற அந்த ஓவிய கலைஞர்களால் வரையப்பட்ட ஓவியங்கள் காண கிடைக்கும் இடம் அப்படின்னு வந்துச்சுண்டா அது வந்து கத்தலுவ பூர்வாராமிய விகாரையில் தான் அது காணப்படுது. கத்தலுவ பூர்வாராமிய விகாரையில் உள்ள ஓவியங்களை வரைஞ்ச யார் ஆக்கலண்டா கடோல்கல்ல சந்ததி. சரியா, கடோகல்ல சந்ததி. அடுத்தது வந்து பிள்ளைகள் இன்னொன்று வரும் அதே மாதிரி. நீலகம துடபத்த எனும் ஓவிய கலைஞர் நீலகம சந்ததியினரால் வரையப்பட்ட ஓவியங்கள் எங்கே காணப்படுது அப்படின்னா தம்புள்ள ரஜமகா விகாரையில் காணப்படுற ஓவியங்கள் தானே என்ன நீலகம சந்ததியினரால் வரையப்பட்ட ஓவியம். சரியா, ஓகே. அப்போ அந்த கடோகல்ல அந்த நீலகம இதை நீங்கள் விளங்கி வைக்கணும். இது அநேகமாகவே எம்சிக்குள்ளே வார நேரம் புல விட்டுறக்கூடாது நீங்கள். சரியா, இந்த உங்களுக்கு மலைநாடு தாழ்நாட்டுக்குள்ளே வித்தியாசமாக எம்சிக்கு கேள்வி வரண்டா இதுகள் தான் வரும். அப்போ நீலகம யாரு? தம்புள்ள ரஜமகாவிகாரை. கடோகல்ல யாரு? கடோல்கல்ல ஓவியங்கள் அந்த சந்ததியினால் வரைஞ்சது எங்கே காணப்படுது? கத்தலுவ பூர்வாராமிய விகாரையில். ஓகே, இப்போ கேள்விகளுக்குள்ளே போவோம். இப்போ என்ன செய்வோம்? கேள்விகளுக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ முதலாவது 6வது கேள்வியை பாருங்க. கடோல்கல்ல பரம்பரை ஓவியர்களால் வரையப்பட்ட ஓவியம் எது? எது பிள்ளைகள்? கடோல்கல்ல பரம்பரையினரால் வரையப்பட்ட ஓவியம் எது? நாலாவது. என்ன? வெரி குட். என்ன நாலாவது? நாலாவதுண்டா அந்த நாலாவதுக்கு எழுதுறக்கூடா பிள்ளைகள். நாலாவது ஓவியம் எத்தனாவதுல காணப்படுது? முதலாவதுல. அப்போ இந்த கேள்வி செய்கிற நேரம் எங்களோட பிள்ளைகள் என்ன மிஸ்டேக் தெரியுமா விடுற? இப்போ என்னென்னா சம்டைம் இப்படி செய்வாங்க. இந்த ஓவியத்தோட பேர் எனக்கு தெரியுமாண்டா இந்த நாளை இங்கே கொண்டு வைத்து போடுற இந்த இலக்கம் எழுதிட்டு போகிற அந்த விடையில் இந்த நாளை இங்கே அப்படியே தூக்கி போட்டுடுற மாதிரி அது பிள்ளையாக போயிடும். நல்லா பார்க்கணும். இந்த ஓவியத்தோட இலக்கம் என்ன? 4. இந்த 4 இருக்கக்கூடிய விடை எங்கே இருக்குது? ஒண்டண்டா. இங்கே விடையா நீங்கள் ஒன்றை தான் போடணும். அவசரம், பதற்றம், பயம், டைம் போது அவ்வளோ செய்யணும் இவ்வளோ செய்யணுமன்ற அந்த டென்ஷனில் நீங்கள் பிளவிட்டுறக்கூடா. எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். நிதானமாக இருக்கணும். அந்த நிதானம் தவறுனிச்சு அப்படின்ற பிள்ளைகள் நீங்கள் ஃபெயிலியர். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நிதானமான நிலையில் தான் நீங்கள் இருக்கணும். சரியா, அப்போ பெரும்பாலும் இந்த இடத்துல எங்களோட பிள்ளைகள் அவ்வளோ பேர் பிளவிடுற பெரும்பாலான பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல பிளவிடுவாங்க. என்ன இதுதான் இலக்கம் விடன்னு நல்லா தெரியும். ஆனால் இந்த விட போடுற இலக்கம் இங்கே வந்து பிழை விட்டுருவாங்க. அந்த பிள்ளையை நீங்கள் செஞ்சிட வேணாம். சரியா, அந்த பிள்ளை என்ன? மூன்றாவது வராதா மிஸ்? 6வது போட்டோ. ஓகே, வெயிட் கொஞ்சம் பிள்ளைகள் இருங்க. இப்போ இந்த 4வது ஃபோட்டோ வந்து பிள்ளைகள் 4வது ஃபோட்டோ வந்து என்னம்மா? இது வந்து வேறு 4வது ஃபோட்டோ இருக்கிறது வந்து இந்த கரகம்பட்டிய சுபோதராமிய விகாரையில் உள்ளது. ஓகே, இதுக்கு வந்து 3வது தான் வரும். வெரி குட். கட்டகாரி ஜாதக கதை. இவர் தான் வந்து கடோகல்ல பரம்பரையால் வரையப்பட்டது. என்ன? ஓகே, 2வது கேள்வியை பாருங்க. புத்த ஜாதக கதைகளில் தொனிப்பொருள்கள் அல்லாத ஓவியங்கள் யாது? ஜாதக கதை இல்லாமல் வர ஓவியங்கள் என்னன்னு கேட்குறாங்க. சொல்லுங்க பாப்போம். ஜாதக கதைகள் இல்லாமல் வர ஓவியங்கள் என்ன? ஆறும் ஏழும். என்ன? 6ம் 7ம். ஓகே, வெரி குட். துவா, வெரி குட் மகள். விட போட்டிருக்கீங்கண்ணா. ஓகே, வெரி குட். ஓகே, 6ம் 7ம். என்ன? 6வது படம் என்ன? இந்த இருக்காரு. இப்போ முதலாவதுக்கு வந்தவர். என்ன? 6வது படம் என்ன? பெருஞ்செல்வந்தனின் கதை. நடனக்காரரும் மேலக்காரரும். அடுத்தது என்ன? 7வது என்ன பிள்ளைகள்? 6ம் 7ம். 7வது என்ன? இந்த அனோதப்த குலம். இவங்க 2 பேருமே வந்து ஜாதக கதைக்குள்ளே வரமாட்டாங்க. இவங்களுக்கு தனியாக பேர் கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே என்ன? உறக்க ஜாதக கதை, வெசந்தர ஜாதக கதை, இப்படி அந்த ஜாதக கதைகள்கிட்ட பேர் தந்திருக்கு. ஓகே, 8வது கேள்வியை பாருங்க. மெதவள விகாரையிலிருந்து எடுக்கப்பட்ட ஓவியங்கள். மெதவள விகாரையிலிருந்து எடுக்கப்பட்ட ஓவியங்கள் எல்லாமே என்னென்ன ஓவியங்கள்?
முதலாவது என்ன? ஓகே, வெரி குட். எங்களோட பிள்ளைகள் கெட்டிக்கார பிள்ளைகள், சட்டப்படி விட சொல்கிறாங்க. ஓகே, வெரி குட். ஒன்றுமே என்ன, ஒன்று வந்து என்ன, இந்த இருக்காரு, இரு பிள்ளைகளை தானம் செய்கிற வெசந்திர ஜாதக கதையில் உள்ளது. மூன்றாவது என்ன, இது வந்து அந்த உறக்க ஜாதக கதைக்குள்ள வாரதேன. மூன்றாவது உறக்க ஜாதக கதை. இவங்க ரெண்டு பேருமே மெதவல டம்பிட்ட விகாரையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஓவியங்கள். கண்டி மலைநாட்டு ஓவியக்கலைக்குள்ள வரும் இதுகள். சரியா? ஓகே, 9வது கேள்வியை பாருங்க. இவற்றுள் குகை விகாரைகளுடன் தொடர்புடையனவாக கருதப்படும் ஓவியங்கள். குகை விகாரை, என்னென்ன குகை விகாரை இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை விளங்கணும். ஒன்று வந்து தெஹல்தர்வ ரஜமஹா விகாரை, இரு பாறைகளுக்கு இடையில் அமைந்த விகாரை. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, குகை விகாரை அப்படி என்று சொல்கிறாங்க. அடுத்தது தம்புள்ள குகை ஓவியங்கள். அடுத்தது தம்புள்ள குகை ஓவியங்கள். என்ன விடைய வரும்? விடைய சொல்லுங்க பார்ப்போம். துவா, வெரி குட் மகள், விட போட்டிருக்காங்க. ரெண்டாவது என்ன, வெசந்தர ஜாதக கதை. என்ன வெசந்தர ஜாதக கதைன்னு அந்த வெள்ளை யானையை தானமாக வழங்குறது தெஹல்தர்வ ரஜமஹா விகாரையில் உள்ள ஓவியம். அது ரஜமஹா விகாரை தானே, அது எப்படி குகை விகாரை அமையும்? கீழே போட்டிருக்காங்க, இரு பாறைகளுக்கு இடையில் அமைந்த விகாரை. சரியா? அதனால தான் அது குகை விகாரை. ஓகே, 5வது படம் என்ன? இது என்ன, தாழ்நாட்டுக்குரியது. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த படத்துல பேர் டீட்டெயில்ஸை சொல்லுங்க பாப்போம். 5வது படம் இன்னொருக்க சொல்லுங்க மகள். என்னம்மா? தேலபத்த ஜாதக கதை முல்கிரிகல விகாரையில் காணப்படுறது என்ன? ஓகே, அடுத்தது 7வது அனோதப்த குலம். என்ன பிள்ளைகள்? 7வது வந்து அனோதப்த குலத்தில் காணப்படுறது. ஓகே, வெரி குட். 10வது கேள்வியை பாருங்க. கண்டி மரபிற்குரிய மலைநாட்டு பாணியை சித்தரிக்கும் ஓவியங்கள் யாவை? குயிக்கா விடைய சொல்லுங்க பாப்போம். சாட் பாக்ஸில் போடுங்க, என்ன விட வருமெண்டு. ரஸ்கா, வெரி குட். ஓகே, ரஸ்கா. ஓகே, வெரி குட் மகள். திவ்யா 4வதாக வரும். ஓகே, எங்களோட பிள்ளைகள் 2 விட போட்டிருக்காங்க. இதொண்டும் இதொண்டும். அடுத்தது மற்றவங்களும் போடுங்க பார்ப்போம், எது சரி என்று பார்ப்போம். மலைநாட்டு ஓவியம் நம்ம இதிலே போட்டிருக்கோம், அந்த படத்திலே டீச்சர் போட்டிருக்கேன் மலைநாட்டு என்ன வரும் அப்படின்ட்டு. அம்மு ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே, சோபியும் போட்டிருக்காங்க என்ன. ஓகே, கொஞ்சம் குழம்பிட்டேன் மிஸ். ஓகேடா மகள். ஓகே, ஃபர்ஸ்ட் வருது முதலாவது என்ன. ஓகே, பாப்போம் அந்த படங்கள்லாம். முதலாவது வந்து யாரு? டம்பிட்ட விகாரை, அவர் மலைநாடு. சரி, ரெண்டாவது யாரு? வெசந்தர ஜாதக கதை, அவருமே யாரு? அவருமே வந்து இந்த தெஹல்தர்வ ரஜமஹா விகாரை, மலைநாடு. ஓகே, சரி. மூன்றாவது என்ன? அதுவுமே வந்து உறக்க ஜாதக கதை என்ன, மெதவல டம்பிட்ட விகாரை, அவரும் சரி. 7வது படம் அனோதப்த குலம், இவர் என்ன? தம்புள்ள ரஜமஹா விகாரை, அப்போ இவருமே வந்து மலைநாடு. அப்போ மிகச்சரியான விடை என்ன? இவர் தான் மிகச்சரியான விடை. அப்போ இந்த பக்கத்தில் பார்த்த எல்லா கேள்விகளும் எங்கட பிள்ளைகளுக்கு ஃபுல்லாக கிளியராக கம்ப்ளீட்டாக விளங்கிட்டா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது மேலதிகமாக நான் உங்களுக்கு சொல்லணுமா? கிளியர்னா கிளியர்ன்னு போடுங்க. ஏன்னாண்டா உங்களுக்கு கிளியர் ஆகினா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். சொல்லுங்கள் பிள்ளைகள், கிளியர் ஆகிட்டா எல்லாமே? மிஸ், இதுகளில் எந்த தடவை ஃபைனலுக்கு வர சான்ஸ் இருக்கா மிஸ்? மலைநாட்டு ஓவியங்கள், தாழ்நாட்டு ஓவியங்கள் இல்லாட்டி ஒப்பிட்டு வருமா மிஸ்? இது வந்து பார்ட் 2க்கு வரும் பிள்ளைகள். வருமெண்டா வரலாம், படித்து கொள்ளுங்க, விரிவாக படித்து கொள்ளுங்க இதுகளை. சரியா? எங்களோட ஃபைனல் பேப்பரில் நாங்கள் கேள்வி எடுத்திருக்கோம் இதுகளுக்கு எல்லாம். என்ன மகள்? வாரதா இருந்தா மிஸ் கண்டிக்கால அந்த ஓவியத்துல பண்புகள்னு ஒரு கேள்வி கட்டாயம் போடுவாங்க என்ன மிஸ்? அது தனித்துவம் தானே மிஸ்? இதுல ஒப்பீட்டு ரீதியாக போடுவாங்க அப்படி கேள்விகளும். ஓகே 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 மகள். ஓகே,
பார்ட் 1ல் வருமா மிஸ் MCQலன்னு வரலாம் மகள். இந்த ஓவியங்களோட படங்களை போட்டுட்டு கேள்வி கேட்கலாம். உங்களோட கைட்டில் உள்ள ஒவ்வொரு ஓவியத்தையும் நல்லா தெளிவாக அழகாக படிங்க. சரியா? ஓகே, வேறு யாருக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? உங்களோட டைம் வடிவாக மைக் ஓன் பண்ணி சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்க. எங்களோட ஷோபிக்கு கிளியர் ஆகிட்டான். மற்ற பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுங்கள் பாப்போம். மற்ற ஆக்களுக்கு ஏதாவது கிளியர் இல்லாமல் இருக்குதா? என்ன சந்தேகம் என்றாலும் கேளுங்க பிள்ளைகள். உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை இந்த வகுப்பின் மூலமாக நீங்கள் தெளிவு பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கான வகுப்பு தானே இது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, எங்களோட டீச்சர் இன்னொருக்கா சொல்கிறேன். எங்களோட ஃபைனல் செமினார் ஒன்று வெறித்தனமாக ரெடி ஆகிக்கொண்டிருக்கு. செமினாரில் கலந்து கொள்கிறதுக்கு விரும்புகிற பிள்ளைகள், ஆர்வமுள்ள பிள்ளைகள் டீச்சர்கிட்ட இந்த நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போட்டு டீட்டெயில்ஸை கேட்டுக்கொள்ளுங்க. இந்த செமினார் வந்து உங்களுக்கு உங்களோட ரிசல்ட்ஸையே மாற்றக்கூடிய அளவில் இருக்கும். சரியா பிள்ளைகள்? ஓகே, ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா உங்களுக்கு? வேறு ஏதாவது கிளியர் இல்லாமல் இருக்குதா பிள்ளைகள்? ஏதாவது கேட்கணுமா? சொல்லுங்கள் பாப்போம். ஏதாவது கேட்கணுமா பிள்ளைகள்? ஓகே, எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாமே ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கும் டீச்சர் கிளாஸ் ஒன்று போடுவேன், ஃப்ரீ கிளாஸ். எல்லாருமே வந்து கட்டாயம் ஜாயின் ஆகுங்க. உங்களுக்கு கிளாஸ்ட லிங்க் எங்களோட ஒஃபீஷியல் குரூப்பில் ஜாயின் ஆகணுமெண்டா இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டு எங்களோட ஃப்ரீ கிளாஸ் நடக்கிற குரூப்லேயும் எட் ஆகி கொள்ளுங்க. குரூப்பில் லிங்க் போட மாட்டீங்களா டீச்சர்? இந்த நம்பருக்கு மெசேஜ் ஒன்று தாங்களேன்னு குட்டி, உங்களை நான் குரூப்பில் எட் பண்ணி விடுறேன். நம்மளோட ஒஃபீஷியல் குரூப்பில் எட் பண்ணி விடுறேன். இந்த நம்பருக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. சரியா? ஃப்ரீ கிளாஸ் குரூப்பில் எட் பண்ணுங்க மிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் எட் பண்ணி விடுவேன். சரியா? ஓகே பிள்ளைகள், ஓகே. எல்லாருக்குமே அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். கிளாஸை முடிச்சு கொள்கிறேன். ஓகேம்மா, ஓகே ஓகே, வெல்கம்.